வணக்கம். யுஎஸ்ஏ ஸ்டுடியோ டிஸ்கஷன், ஸ்டார்ட் அப் ஜர்னி டு சக்ஸஸ் மூவி டிஸ்கஷன், ஸ்க்ரீன் ப்ளே டிஸ்கஷன். ஓகே, இந்த மூவியோட ஸ்க்ரீன் ப்ளே என்ன அப்படின்னா, நவீன விஞ்ஞான தொழில்நுட்பத்தோட உள்ள ஒரு காலகட்டம். எர்த்துலேருந்து பல கிரகத்துக்கு பல நபர் போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணுறாங்க. ஓகே, விண்வெளி போக்குவரத்து உள்ள ஒரு காலகட்டம். ஓகே, சரி. அந்தந்த கிரகத்தில் உள்ள தீயவர்களை எதிர்த்து போராடுற மாதிரியான ஒரு கதை, திரைக்கதை. ஓகே, இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொன்னால் ஒரு ஷார்ட் சொல்கிறேன். ஒரு வனாந்திரம், அந்த வனாந்திரத்தில் ஒரு வீடு, அந்த வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு, அதுக்கப்புறம் ஒரு வனாந்தரம். அந்த ஒரு வீட்டில் உள்ள ஒரு கேங்ஸ்டர் குரூப்ஸ் எல்லாமே மற்றவங்களை துன்புறுத்துகிறாங்க. அப்போது ஹீரோ கேங் அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ். ஓகே, ஒரு கிளாசிக்காகவும் இருக்கும், ஒரு சிம்பிளான ஒரு யதார்த்தமாக இருக்கும். ஒரு ஃப்யூச்சர் விஷனில் எந்த மாதிரியான தொழில்நுட்பம் இருக்கும், எந்த மாதிரியான மனநிலையில் அவங்க வாழ்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு திரைக்கதை. ஓகே, சரி. இதை நம்ம எப்படி கேமாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கேம் வின்னில் ஹவுஸ் வரும். ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த லெவல் முடிஞ்சது உடனே அடுத்த லெவல், இப்படியே சாப்டர் 1 லெவலெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடு கிஃப்டாக கிடைக்கும். அப்படின்றது தான் கேமோட வின். சரி, அடுத்த சாப்டர் இப்படி சாப்டர் 10 வரைக்குமே லொக்கேஷன் இருக்குது. அதாவது 10 லொக்கேஷன் மேப் வந்து பார்த்திங்கன்னா 10 பிளேசஸ். ஓகே, இந்த பக்கம் யுஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா அப்படின்ற மாதிரி. ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டாஃப் டிஸ்கஷன். ரிலாக்ஸ். ஓகே, என்னால் தாராளமாக சோர்ஸ் கோட் அப்படின்றது லட்சக்கணக்கில் எழுத முடியும். ஆனால் அந்த சோர்ஸ் கோடை அவங்க கேமாக கன்வெர்ட் செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிலவரம். ஆனால் இப்போது சோர்ஸ் கோடு எழுதினாலே அவங்க கேஷ் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதனால் இந்த கேம்ஸ் கம்பெனிக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு வேணும். அதாவது இப்போது ஆப்பிள் சிஇஓலாம் டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டாஃபும் கூட கேஷுவலாக பேசுகிறாரு, வராரு, இமெயில் பண்ணுறாரு, கேஷ் அனுப்புகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர்பு. அப்படின்றப்போ நம்ம ஆஃபீஸ் அமைச்சு நம்ம ரிலாக்ஸாக சோர்ஸ் கோடை எழுதி அவங்களுக்கு இமெயிலில் கூட அனுப்பலாம். ஓகே, அதனால் பதட்டப்படாதீங்க. அவங்க எல்லாமே ரொம்ப டீசெண்டான பர்சன்ஸ். ஓகே, அவங்ககிட்ட இருந்து கேஷ் வாங்கிறது தான் விஷயமே. அதுக்கு என்ன எர்த்தலா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க, எப்படி எர்த்தலா படி கேம்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து கேஷ் வாங்கிறது, எப்படி எர்த்தலா படி கம்பெனி ரன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசித்து செயல்படுத்தினீங்க அப்படின்னா மற்றபடி கேம்ஸ் கம்பெனி சோர்ஸ் கோடு எழுதுனதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற கேம்ஸ், சிடிஎஸ், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணலாம். அப்புறம் நிறைய ப்ரொமோஷன் பண்ணலாம். அப்புறம் நல்லபடியாக கம்பெனியை ரன் பண்ணலாம். ஓகே, சரி. டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, நான் சம்பாதிக்கிறேன், நான் உங்களுக்கு சேல்ரி கொடுக்குறேன். ஓகே, இதில் எந்த விதமான குற்ற உணர்வும் நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாம். ஓகே, நான் ஒரு வேலை செய்கிறேன், நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே,
தேவையில்லாமல் மன வருத்தத்தையோ சங்கட்டத்தையோ ஏற்படுத்திக்காதீங்க. ஓகே, சரி. குட் ஜாப். கால் யூ லேட்டர். பாய்.